Standard 9 Subject Science Unit 1 Measurementல last class பார்த்ததுல continuation தான் நம்ம பார்க்க போறோம். Screw gauge instrument that can measure the dimension up to 1/100 of the millimeter or 0.01 millimeter. அதாவது என்ன அப்படின்னா 1/100 அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், டைமென்ஷனை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸ்க்ரூ கேஜ் எதெல்லாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா டயோமீட்டர் ஆஃப் த தின் ஒயர் அண்ட் திக்னஸ் ஆஃப் த தின் மெட்டாலிக் பிளேட். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்க்ரூ கேஜோட ஸ்ட்ரக்சர், அது எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி ரீடிங் எடுக்கிறது தான் எப்படி ரீடிங் எடுத்து கால்குலேட் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் ஸ்க்ரூ கேஜோட இமேஜ். இதோட பார்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். The screw gauge consists of U-shaped metal frame. U-shapeல இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், U-shapeல இருக்கும். அந்த U-shapeக்கு உள்ள ஒரு எண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா அது உள்ள ஹாலோ சிலிண்டர் அட்டாச் டு த ஒன் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம். அதுக்குள்ளே ஒரு ஹாலோ சிலிண்டர் அட்டாச் ஆகிருக்கும். அதோட ஸ்க்ரூக்குள்ள இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர் த்ரோ விச் a ஸ்க்ரூ பாசஸ். இமேஜில் காமிச்சு அந்த ஸ்க்ரூவில் அதோட ஆக்சிஸ்க்கு பேரலல் ஆக்சிஸில் என்ன இருக்கும் அப்படின்னா மில்லிமீட்டரில் ரீடிங் மெஷர் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பிச் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பிஎஸ் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ இஸ் அட்டாச்டு டு எ ஸ்லீவ். அதாவது இதுதான் என்னது அப்படின்னா பிச் ஸ்கேல்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்லீவோட ஹெட்டு. இது த ஹெட் ஆஃப் த ஸ்லீவ் இஸ் divided into 100 division and is called the head scale அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்லீவ் இருக்குல்லையா, ஸ்லீவோட ஹெட்டில் த்ரம்பிள்னு சொல்கிறோம். இதில் தான் என்ன இருக்குது அப்படின்னா 100 டிவிஷன்ஸு இருக்குது. 0 to 100 டிவிஷன்ஸ் இதில் தான் இருக்குது. ஓகேவா? using the screw gauge. The screw gauge work on the principle that when a screw rotate in a nut, the distance moved of the tip of the screw is directly proportional to the number of rotations. இப்போ ஸ்க்ரூவை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் ஆகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அது மூவ் ஆகும்போது அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இருக்கும் அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு pitch of the screw. Pitch of a screw is the distance moved by the tip of the screw for one complete rotation of the head. அதாவது ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு அந்த ஸ்க்ரூ மூவ் ஆகிற டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பிச் ஆஃப் த ஸ்க்ரூ அப்படின்னு சொல்கிறோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1 மில்லிமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். pitch of the screw is equal to distance moved by the pitch by number of rotation by head scale. Least count of the screw gauge. The distance moved by the tip of the screw for a rotation of one deviation of the head scale is called the least count of the screw gauge. என்னன்னா இப்போ ஹெட் ஸ்கேல் இருக்கு இல்லையா, ஹெட் ஸ்கேலோட 1 டீவியேஷனுக்கு ஸ்க்ரூ வந்து எவ்வளோ தூரம் நகருதோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், வேல்யூ ஆஃப் த ஒன் ஸ்மால் பிச் ஸ்கேல் ரீடிங் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டீவியேஷன். லீஸ்ட் கவுண்ட் எல்சி இஸ் ஈக்குவல் டு 1/100. நம்ம லீஸ்ட் கவுண்ட் ஹெட் ஸ்கேல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 டீவியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ 1/100 இஸ் ஈக்குவல் டு 0.01 மில்லிமீட்டர். 0 எரர் ஆஃப் எ ஸ்க்ரூ கேஜ். நம்ம எப்படி வெர்னியர் காலிஃபரில் 0 எரர் பார்த்தோமோ அதே மாதிரி ஸ்க்ரூ கேஜ்லேயும் 0 எரர் இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எரர்ஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்க்ரூ கேஜில் மூவபிள் இம்மூவபிள் ஸ்க்ரூ இருக்குது. அதில் மூவ் பண்ணி என்ன பண்ணுறோம், எந்த ஆப்ஜெக்டோட டயாமீட்டரை கால்குலேட் பண்ணணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 0 எரர் கால்குலேட் பண்ணணும் இல்லையா. அப்போ 0 எரர் கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூவபிள் ஸ்க்ரூவை மூவ் பண்ணி ஒன்றோட ஒன்று டச் ஆகிற மாதிரி வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு வரும். சவுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கு இல்லையா பிச்சு ஸ்கேலும்
பிச்சு ஸ்கேலும் மெயின் ஸ்கேலும் இருக்கும். ரெண்டோட ஜீரோவும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கோயின்சைட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எரர் இல்லை. ஓகேவா? எது ஹெட் ஸ்கேலோட ஜீரோவும் பிச்சு ஸ்கேலோட ஜீரோவும் கோயின்சைட் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு எரர் கிடையாது. அப்படி கோயின்சைட் ஆகலைன்னா அந்த ஸ்க்ரூ கேஜில் எரர் இருக்குது. அப்போ எரரை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்க்கலாம். பாசிட்டிவ் ஜீரோ எரர். பாசிட்டிவ் ஜீரோ எரர்னா என்ன? இங்கே இருக்க 0, 5, 10ங்கிறது மெயின் ஸ்கேல் ரீடிங். இந்த சைடில் இருக்க ஜீரோக்கு தெரியுது இல்லையா ஓரத்தில், இது வந்து பிச்சு ஸ்கேலோட ரீடிங். ஓகேவா? இந்த ஜீரோவும் கோயின்சைடு ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு எரர் கிடையாது. இந்த பிக்சரில் பாருங்கள், நம்மளுக்கு ரெண்டுமே கோயின்சைட் ஆகலை. ஓகேவா? எப்படி இருக்குது அப்படின்னா when the movable stud of the screw and the positive fixed stud on the frame are brought into contact if zero of the head scale lie below the pitch scale axis. அதாவது என்ன இருக்குது அப்படின்னா ஹெட் ஸ்கேலோட ரீடிங் பிச்சு ஸ்கேலோட ரீடிங்க்கு பிலோவில் இருக்குது. ஓகேவா? அப்போ பிச்சு ஸ்கேல் வந்து இங்கே இருக்குது, மெயின் ஸ்கேலோட ஜீரோ எங்கே இருக்குது? பிலோ. பிச்சு ஸ்கேலுக்கு பிலோவில் இருக்குது. ஓகேவா? அப்போ இது என்ன எரர் அப்படின்னா பாசிட்டிவ் எரர். எங்கே இருக்குது அப்படின்னா the fifth division of the head scale coincide with the pitch scale axis. எதோட coincide ஆயிருக்கு? pitch scaleோட ஜீரோ வந்து எதோட coincide ஆயிருக்கு அப்படின்னா மெயின் ஸ்கேலில் ஃபிஃப்த் டிவியேஷனில் coincide ஆயிருக்கு. ஸோ ஃபிஃப்த் டிவிஷன் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஜீரோ எரராக இருக்குது. ஸோ ஜீரோ எரர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் என் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். என்னங்கிறது என்ன அப்படின்னா ஹெட் ஸ்கேல் கோயின்சைட். நம்மளுக்கு ஹெட் ஸ்கேல் கோயின்சைடுங்கிறது என்னது? 5. ஸோ 5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு 0.01. ஸோ மல்டிபிள் பண்ணோம்னா 0.05 மில்லிமீட்டர். ஸோ அந்த ஜீரோ கரெக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் 0.05 மில்லிமீட்டர். லாஸ்ட் கிளாஸில் நம்ம சொன்னோம் இல்லையா வெர்னியர் காலிஃபரில் எப்படி பாசிட்டிவ் எரர்னா மைனஸ் பண்ணணும்னு என்ன ரீசன்னு நம்ம சொன்னோம். நம்ம எடுக்கிற ரீடிங்கை விட எப்படி இருக்கும் அப்படின்னா 5 டிவியேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எரர் கண்டுபிடிச்சி வர்ற எரரை ஆக்சுவல் ரீடிங்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான் மைனஸில் பாசிட்டிவ் எரரு மைனஸில் தான் வரும். ஸோ மைனஸ் 0.05 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஜீரோ எரர். நெகட்டிவ் ஜீரோ எரரும் அதே மாதிரி தான் when the plane surface of the screw and the opposite plane stud of the frame are brought into contact if the zero of the head scales lie below the pitch scale. எப்படி இருக்குது அப்படின்னா lie above the pitch scale. ஓகேவா? above pitch scaleோட ரீடிங் எப்படி இருக்குது அப்படின்னா மெயின் ஸ்கேலோட ரீடிங்லேருந்து மேலே இருக்குது. ஓகேவா? pitch scale இங்கே இருக்குது, மெயின் ஸ்கேல் ரீடிங் எங்கே இருக்குது? அபோவில் இருக்குது, மேலே இருக்குது. ஸோ இது என்ன இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் எரர். அப்போ எந்த டீவியேஷன் நம்மளுக்கு கோயின்சைட் ஆகிருக்கு அப்படின்னா 95th டீவியேஷன் தான் நம்ம என்ன இருக்குது அப்படின்னா பிச்சு ஸ்கேலோட மெயின் ஸ்கேலு கோயின்சைட் ஆகுது. ஸோ 95 தான் நம்மளுக்கு இங்கே இருக்க எரர். அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஜீரோ எரர் அதாவது ZEன்னு எழுதியிருக்கும். ஜீரோ எரர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 100 மைனஸ் என் இன்ட்டு LC லீஸ்ட்டு கவுண்ட். நம்மளுக்கு என்ன எரர் எவ்வளோ? -100 மைனஸ் 95 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ஸோ 100லேருந்து 95 மைனஸ் பண்ணுறோம் 5 இன்ட்டு 0.01. ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா minus 0.05 millimeter. So zero correction is positive 0.05 millimeter. அப்போ நெகட்டிவ் எரர்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவல் ரீடிங்கோட குறைஞ்சிருக்கும். ஸோ ஆக்சுவல் ரீடிங்கோட நம்ம என்ன பண்ணணும்னா 5 டீவியேஷனை ஆட் பண்ணணும். அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜீரோ எரருங்கிறத நம்ம பாசிட்டிவில் சொல்லியிருக்கோம். Measuring mass. We commonly use the term weight is actually the mass. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாஸுங்கிற டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காமனாக அப்படின்னா வெயிட்டுங்கிற டேர்மை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெயிட்டும் மாஸும் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நம்ம மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாஸ் வெயிட் கொடுத்து மாஸில் தான் வாங்குகிறோம். ஓகேவா? அதோட SI யூனிட் கிலோகிராம். ஓகேவா? எல்லா ஐட்டமும் ஒரே மாதிரி வாங்குறோமா அப்படின்னா கிடையாது. இப்போ கோல்டு வாங்கினோம் அப்படின்னா கிராம்லையும் மில்லிகிராம்லேயும் வாங்குவோம். மெடிசன்ஸ் வாங்கினோம்னா மில்லிகிராமில் வாங்குவோம். அதே மாதிரி நம்ம ஒரு மளிகை கடைக்கு போனால் என்ன வாங்குவோம் அப்படின்னா கிராம்லையும் கிலோகிராமில் இதையும் பொருட்கள் வாங்குவோம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான
இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. ஓகேவா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. சிலது ஸ்மாலராக இருக்கும், சிலது லார்ஜராக இருக்கும். ஓகேவா, அப்போ எந்த இடத்துல எந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணணும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஐட்டத்தையும் நம்ம மெஷர் பண்ணணும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு எக் இருக்கு இல்லையா, ஒரு எக்கில் 12% அந்த எக்கோட மாஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஓடு தான். 12% வந்து அந்த எக்கோட ஓடு தான் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி ப்ளூ வேல் நீலத்திமிங்கலம் இருக்கு இல்லையா, அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30 எலிஃபண்ட்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 3 பஸ்ஸோட வெயிட்டுக்கு 3 பஸ்ஸோடக்கு ஈக்குவலாக இருக்கும். காமன் பேலன்ஸ், பீம் பேலன்ஸ், நம்ம நார்மலாக தராசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பீம் பேலன்ஸ். இதில் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, டபுள் சைடு இந்த மாதிரி தராசு இருக்கும். ஒன் சைடு என்ன பண்ணியிருப்பாங்க, 1 kg 1/2 kg தராசுகள் மாதிரி ஒன்று வைப்பாங்க இல்லையா. இந்த பக்கம் நம்ம அம்னோன்னு எந்த பொருள் வாங்க போகிறோமோ அந்த பொருளை இந்த சைடு வச்சு நம்மளுக்கு ஈக்குவலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா 1/2 kg 1 kg கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸ்லேருந்து நம்ம வாங்கக்கூடிய பொருளை தான் சாம்பிள் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் மாஸ்லேருந்து சாம்பிள் மாஸை கம்பேர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறது என்னது அப்படின்னா பீம் பேலன்ஸுங்கிறது. ஓகேவா, எந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாசஸ் இருக்கும் அப்படின்னா 5 கிராம் 10 கிராம் 20 கிராம் 50 கிராம் 100 கிராம் 20 கிராம் 200 கிராம் 500 கிராம் 1 kg 2 kg 5 kg கேஜிங்கிறது கிலோகிராம். இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீம் பேலன்ஸில் நம்மளுக்கு மெஷர் பண்ணி ஒவ்வொரு பொருளையும் கொடுக்குறோம். ஓகேவா, எந்த அளவுக்கு நம்ம இந்த பீம் பேலன்ஸை யூஸ் பண்ணி அக்யூரேட் மெஷர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா 5 kg வரையும் பீம் பேலன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு பொருளோட அக்யூரேட்டை கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் பேலன்ஸ். ஃபிசிக்கல் பேலன்ஸ் எதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லேபில் அதிகமாக ஃபிசிக்கல் பேலன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இது எது மாதிரி இருக்கும் அப்படின்னா காமன் பேலன்ஸ் பீம் பேலன்ஸை மாதிரியே தான் ஃபிசிக்கல் பேலன்ஸும் இருக்கும். பட் இது என்ன அப்படின்னா லாட் ஆஃப் மோர் சென்சிட்டிவ், ரொம்ப துல்லியமாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். எந்த அளவுக்கு கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா மில்லிகிராம் அளவுக்கு நம்மளால் கால்குலேட் பண்ண. நார்மலாக நம்ம பீம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ் எப்போவுமே எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஒரு கண்ணாடிக்குள்ளே க்ளோஸ்டு டோருக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப மோர் சென்சிட்டிவ்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ ஒரு டஸ்ட்டு பட்டாலும் அதோட வெயிட்டில் வந்து அதோட மெஷர்மெண்ட்டில் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஃபிசிக்கல் பேலன்ஸுங்கிறது ஒரு கண்ணாடிக்குள்ளே தான் இருக்கும், சேஃப்டியாக வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அதோட மெஷர்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை ஒரு கண்ணாடிக்குள்ளே வச்சுருப்பாங்க. இப்போ எந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் மாஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா 10 மில்லிகிராம் 20 மில்லிகிராம் 50 மில்லிகிராம் 100 மில்லிகிராம் 200 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் 1 கிராம் 2 கிராம் 5 கிராம் 10 20 50 100 and 200 கிராம்ஸ். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் பேலன்ஸ். எல்லாத்துலேயுமே டிஜிட்டல் வேர்ல்டு ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி டிஜிட்டல் பி பேலன்ஸும் நம்ம ஷாப்பில் இருக்குது. ஸோ இதில் எந்த அளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா மில்லிகிராம் அளவுக்கு நம்மளால் அக்யூரேட்டாக டிஜிட்டல் பேலன்ஸ்னு கால்குலேட் பண்ண முடியும். அதோட லீஸ்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 10 மில்லிகிராம் வரைக்கும் நம்மளால் அக்யூரேட்டாக இந்த டிஜிட்டல் பேலன்ஸில் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா, மேக்ஸிமம் டிஜிட்டல் பேலன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜுவல்லரி ஷாப்லையும் லேப்லையும் தான் டிஜிட்டல் பேலன்ஸு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த பீம் பேலன்ஸ், ஃபிசிக்கல் பேலன்ஸ் அண்ட் டிஜிட்டல் பேலன்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு பொருளோட மாஸை கால்குலேட் பண்ணுறது. பட் ஸ்ப்ரிங் பேலன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இது ஹெல்ப் அஸ் டு ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு எண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஸ்ப்ரிங், இது வந்து ஃபிக்ஸாக இருக்கும். அனதர் எண்டில் ஒரு ஹூக் மாதிரியான ஒரு டைப்பு அட்டாச் பண்ணியிருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்ட். இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இதில் தான் நம்ம எந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டை கால்குலேட் பண்ணணுமோ அதை இந்த இடத்துல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது எந்த பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஹூக்ஸ் லாவோட பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுது. The addition of weight produce a proportional increase in the length of the spring.
ஓகேவா. இந்த இடத்துல நம்ம வெயிட்டை கொடுத்துருவோம். வெயிட்டை கொடுத்தோன்னே இது உள்ளே இருக்க ஸ்ப்ரிங் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட ரைட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பாயிண்டர் இருக்குது. அதாவது இதில் ரீடிங் மார்க் பண்ணியிருப்பாங்க. டிஸ்பிளே ஆகிறதுக்கு ஒரு ரீடிங் இருக்கும். இதில் ஒரு பாயிண்டர் இருக்கும். எந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் அந்தளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாயிண்டர் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். இதில் ரீடிங் மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா இந்த பாயிண்டர் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். அதுதான் அந்த ஆப்ஜெக்டோட வெயிட். Difference between mass and weight. Mass is the quantity of matter contained in a body. மாஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற எவ்வளோ நம்பர் ஆஃப் அந்த பொருளில் எவ்வளோ கண்டென்ட் எவ்வளோ மேட்டர் இருக்குங்கிறது தான் என்னது அப்படின்னா அதோட மாஸ். அப்போ வெயிட்டுங்கிறது என்ன அப்படின்னா is the normal force exerted by the surface of the body a balance against gravitational pull on the object. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸில் கொடுக்குற அகைன்ஸ்டான ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. the tension in the spring balance the gravitational pull on the object. the spring balance இருக்கு இல்லையா அது வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற கிராவிடேஷ்னல் புல்லை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஒரு மேன் வந்து ஒரு எர்த்தோட சர்ஃபேஸ் மேலே நின்றுட்டு இருக்கான், இல்லை ஒரு ஃப்ளோர் மேலே நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் நிற்கிறதுக்கு அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக கொடுக்குற ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா m/g அப்படின்னு சொல்கிறோம். எம்ங்கிறது மாசு, இன்னொன்று ஆப்ஜெக்ட் எம்ங்கிறது ஆப்ஜெக்டோட மாசு, ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா. அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். இஃப் அ மேன் ஹேஸ் எ மாஸ் 50 கிலோகிராம் ஆன் த எர்த் தென் வாட் இஸ் his weight. weight W is equal to m/g. எம்ங்கிறது மேனோட மாஸ் எவ்வளோ அப்படின்னா 50 கிலோகிராம். 50 into 9.8. 9.8ங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எர்த்தோட கிராவிட்டி தான் 9.8. ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 490 நியூட்டன். நியூட்டன்கிறது அதோட வெயிட்டோட யூனிட். ஓகேவா. the pull of gravity on the moon is 1/6th time weaker than on the earth. அதாவது என்ன அப்படின்னா மூனோட கிராவிட்டி இருக்கு இல்லையா அது எர்த்தோட கிராவிட்டை 1/6th டைம் என்ன இருக்கும் அப்படின்னா வீக்காக இருக்கும். ஓகேவா. அப்போ மூணில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து எர்த்தில் இருக்க ஆப்ஜெக்டோட வெயிட்டை விட எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னா 6th டைம் கம்மியாக இருக்கும். எர்த்தோட ஆக்சிலரேஷன் டியூ டு மூன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.63 மீட்டர் செகண்ட் பவர் -2. இப்போ ஒரு ஹியூமன் ஒரு மேனோட வெயிட் வந்து 70 கிலோகிராம் எதில் அப்படின்னா எர்த்தில். ஸோ அவனோட வெயிட் வந்து எர்த்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 686 நியூட்டனாக இருக்கும். இதுவே அவனோட வெயிட் வந்து மூணில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 114 நியூட்டன் இருக்கும். பட் அவனோட மாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 70 கிலோகிராம். எர்த்தில் எவ்வளோ மாஸ் இருந்ததோ அதே மாஸ் தான் எதில் இருக்கும் அப்படின்னா மூணுலையும் இருக்கும். ஆனால் அவனோட வெயிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு மாஸுக்கும் வெயிட்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, இது வந்து டிரைவ்டு குவான்டிட்டி. மாஸில் வந்து மேக்னட்யூடு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஸ்கேலார் குவான்டிட்டி. வெயிட்டில் வந்து மேக்னட்யூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும். ஸோ அதனால் அதை வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். மாஸுங்கிறது என்னன்னா அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெயின் இன் அ பாடி. ஒரு பாடியில் இருக்க மேட்டர் எத்தனை இருக்குன்னு சொல்கிறது தான் என்ன இருக்குது அப்படின்னா மாஸுன்னு சொல்கிறோம். வெயிட்டுங்கிறது என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் புல்லுக்கு அகைன்ஸ்டாக கொடுக்குற ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். எந்த இடத்துலையுமே என்ன பண்ணாது அப்படின்னா மாஸோட வெயிட் வந்து மாஸோட ரேஞ்ச் வந்து மாறாது. பட் என்னாகும் அப்படின்னா வெயிட் வந்து பிளேஸ்க்கு பிளேஸ் என்னாகும் அப்படின்னா வேரி ஆகும். இதை எதில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் பேலன்ஸில் நம்ம மாஸை கால்குலேட் பண்ணுறோம். இது ஸ்ப்ரிங் பேலன்ஸில் தான் வெயிட்டை நம்ம என்னால் கால்குலேட் பண்ண முடியும். மாஸோட யூனிட் கிலோகிராம், வெயிட்டோட யூனிட் நியூட்டன். அக்யூரசி இன் மெஷர்மெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஷரிங்கிறது ஃபிசிக்கல் குவான்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. எதுலலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ஒரு ட்ரூ வேல்யூவாக இருக்கணும். எதுலலாம் நம்ம மெஷர்மெண்ட் ரொம்ப கரெக்டாக பண்ணுறோம். சென்டர் இன்
engineering, physics and all branches of science எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்டுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். நம்மளோட டே டு டே லைஃப்லையும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் மெஷர் பண்ணி தான் வாங்குறோம். ஸோ அதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். ஜுவல்லரி ஷாப்பில் எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி போடுறாங்க, நம்மளுக்கு அக்யூரேட்டாக மெஷர் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே மெஷர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அது நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டாலேயோ இல்லை மெஷர் பண்ணுற ஹியூமன் பீயிங்னாலேயோ அதோட வேல்யூவில் எந்த இன்அக்யூரேட்டும் வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி அதை கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா நம்ம திரும்பவும் அதை நம்ம செக் பண்ணி பார்க்குறதுனால மெஷர்மெண்ட்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதில் இருக்க கரெக்ஷன்ஸை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள எரரை நம்மளால் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையும் நம்ம ரிப்பீட்டட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்க எரரை நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியும், எவ்வளோன்னு நம்ம அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண. ஸோ இந்த லெசன் இதோட முடிஞ்சிருச்சுப்பா. ஸோ இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது டவுட்னா பாருங்கள். தேங்க்யூ.